கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்த்தோம். இந்த வசனத்தில் பார்க்கும்போது 4 காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 1, கிறிஸ்து பாவம் இல்லாதவர். 2, பாவமில்லாத அவரை தேவன் பாவமாக்கினார். 3, இது நமக்காக நடந்தது. 4, நாம் அனைவரும் தேவனுடைய நீதியாக வேண்டும். இது தேவனுடைய நோக்கம். இந்த 4 காரியத்தை குறித்து இதில் பார்க்கிறோம். முதலாவதாக, கிறிஸ்து பாவம் இல்லாதவர். அவர் எப்படி பாவம் இல்லாதவராக இருந்தார்? யோவான் 8:46 பார்க்கும்போது, என்னிடத்திலே பாவமில்லை என்று அங்கே சொல்லப்படுகிறது. இங்கு இயேசு கிறிஸ்து தன்னை யூதர்களுக்கும் ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். யூதர்கள் ஆபிரகாமையும் அறிவோம், தீர்க்கதரிசிகளையும் அறிவோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கை கொண்டால் மரணத்தை காண்பதில்லை என்றார். ஆனால் யூதர்கள் தூஷண வார்த்தைகளை பேசி பிசாசு பிடித்தவனை என்று சொல்லி 50 வயது கூட ஆகவில்லை, ஆபிரகாமையும் தெரியும், தீர்க்கதரிசியும் தெரியும் என்று சொல்லுகிறீரோ என்று சொல்லி அவர்கள் மேல் கல்களை எறியும்படி கல்களை எடுத்துக்கொண்டார்கள். மாம்சத்தை குறித்து இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். எபிரேயர்களை பார்க்கும்போது 7:26, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். 1 பேதுரு 2:22 பார்க்கும்போது, பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று பார்க்கிறோம். 1 யோவான் 3:5 பார்க்கும்போது, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார், அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பாவியாகிய நமக்காக தான் அவர் மரித்திருக்கிறார். பாவமில்லாத அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென்.